கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான காலவெளியில் ஒரு நிமிட தேவ செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். பரலோக ராஜ்யம் யாருக்கு உடையது? மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 சொல்லுகிறது, விசுவாசமாய் இருக்கிறவனுக்குத்தான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற வசனத்தில் சொல்லும்போது, நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லிவிட்டுதான் சொல்லுகிறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படியானால் விசுவாசம் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். விசுவாசத்தோடு இருங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென்.